மந்திரப்பானை. ஒரு காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஏழ்மையான வீடு இருந்துச்சான். அந்த வீட்டில் 2 குட்டி பொண்ணுங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே ஆர்வம் மறதி. கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்ட விஷயத்த கூட மறந்துடுவாங்களாம். அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சான். அவங்க தினமும் சாப்பாட்டுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு காட்டுப்பகுதிக்கு உணவு தேடி போனான். அப்போ போகிறப்ப தண்ணி குடிக்க மட்டும் ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு போனான். அப்படி போகிறப்ப அவளுக்கு ரொம்பவே தண்ணி தேவைச்சதுனால அந்த தண்ணி பாட்டிலை எடுத்து தண்ணி குடிக்க ஆரம்பித்தா. அப்போ திடீர்னு ஒரு மாயக்கிழவி அவன் முன்னாடி வந்து நின்றுச்சு. உடனே அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே பயந்து போனான். அதுக்கு அந்த மாயக்கிழவி சொன்னா, பயப்படாத பாப்பா, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தெரியா அப்படின்னு கேட்டுச்சான். இறக்கப்பட்ட அந்த குட்டி பொண்ணு அந்த கிழவிக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுத்தா. அடுத்த நிமிஷமே அந்த கிழவி மறைஞ்சு ஒரு அழகான தேவதை அங்கே வந்து நின்னாங்களாம். அந்த பொண்ணோட ஏழ்மை நிலையை புரிஞ்சுக்கிட்ட அந்த தேவதை அவளுக்கு ஒரு மந்திர பானையை கொடுத்துச்சான். கொடுத்துட்டு 2 மந்திரம் சொல்லி கொடுத்தாங்களாம். நீ ஒரு மந்திரம் சொன்னால் நீ என்ன கேட்டாலும் இந்த பானையிலிருந்து வரும், இன்னொரு மந்திரம் சொன்னால் வர்றது நின்றோம் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த தேவதை. உடனே ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து தன்னோட தங்கக்கிட்ட நடந்ததை சொல்லிச்சு அந்த பொண்ணு. உடனே தங்களுக்கு நிறைய சாப்பாடு வேணும்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொன்னால் அந்த குட்டி பொண்ணு. உடனே அந்த பானையிலிருந்து நிறைய உணவுப் பொருட்களை வர ஆரம்பிச்சிது. உடனே 2 சகோதரிகளும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. உடனே அந்த அடுத்த மந்திரத்தை சொல்லி உணவை நிப்பாட்ட சொன்னா இன்னொரு பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணுக்கு யாவ மறதி இருக்கிறதுனால அந்த தேவத்தை சொன்ன 2வது மந்திரத்தை மறந்துருச்சு அந்த பொண்ணு. அதனால் பானையிலிருந்து நிறைய உணவு வந்துக்கிட்டே இருந்துச்சான். அப்போ தான் அந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. ஊரில் இருக்கிற எல்லா ஏழை மக்களையும் கூப்பிட்டு சாப்பாடை கொடுக்கலான்னு சொல்லிச்சுங்க. அப்படி கொடுக்கவும் ஆரம்பிச்சதுங்க. அந்த உணவை சாப்பிட்ட எல்லாரும் அந்த 2 குழந்தைங்களையும் ரொம்பவே பாராட்டினாங்களாம். அப்போ தான் அங்கே ஒரு தாத்தா வந்தார். அவர் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தார். அவரை பார்க்கவே ரொம்பவே பாவமாக இருந்துச்சான். அவர் டைரெக்டாக வந்து அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட, எங்கள் வீட்டிலேயும் நிறைய குட்டி பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களும் சாப்பாடு எதுவுமே இல்லாமல் 2 நாளாக சாப்பிடாமல் இருக்காங்கன்னு சொன்னார். பசியோட கொடுமை தெரிஞ்ச அந்த 2 குட்டி பொண்ணுங்களும் அவருக்கு அந்த மந்திர பானையையும் அந்த மந்திரத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. இதை வச்சு உங்கள் குழந்தையோட பசியை போக்கிங்கன்னு சொல்லிச்சுங்க அந்த குட்டி பொண்ணுங்க. டக்குன்னு அந்த தாத்தா மறைஞ்சு அந்த அழகிய தேவதை அங்கே வந்து நின்னாங்க. அதை பார்த்ததும் அந்த மறதி பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போச்சான். அப்போ அந்த தேவதை கேட்டுச்சான், உனக்கு கொடுத்த பானை எதுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்குற? அந்த பொண்ணு சொல்லிச்சான், பசியோட கொடுமை என்னன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி யாரும் பசியிலையும் ஏழ்மையிலையும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அந்த பானையை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அந்த மந்திர தேவதைக்கு ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. ஏழ்மையில் இருக்கிற நீங்களே இவ்வளவு இறக்க குணத்தோடு இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அந்த பானையை அந்த 2 பொண்ணுங்க கிட்டேயே திரும்ப கொடுத்துச்சான். அந்த 2 மந்திரத்தையும் திரும்பவும் சொல்லி கொடுத்து அந்த தேவதை அதோட அடிக்கடி மறந்து போகிற அந்த நோயையும் குணப்படுத்துச்சு. அன்னையிலிருந்து அந்த பானையை வச்சு அங்கே வர்ற எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு நல்லபடியாக வாழ்ந்தாங்க அந்த 2 பொண்ணுங்களும்.